அமெரிக்கால ஏதோ பெரிய ஏதோ ஆயிருந்து. அந்த அவரோட புத்தி இல்லையா? சாரி கைஸ், நான் அந்த மாதிரி எல்லாம் பேசல. மணிச்சித்திரத்தாழ் தான் ஃபர்ஸ்ட் இறங்குன லைக் ஒரிஜினல் ஒதென்டிக் படம் அதுதான். ஓகே, ஒதென்டிக் படம் அதுதான். இவங்க நடிச்சதுனால அது நார்மலி சைக்கிள் சப்பிட்டு போனாங்க. சைக்கிளே பறக்கும். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு பேசிக்காக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் சினிமா மூவிஸ் கேரக்டர்ஸ் இதை பற்றி தான் பேசிக்காக பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், ஓகேவா? எனக்கு வந்துட்டு இந்த விக்ரம் படம் இருக்குல்ல, விக்ரம் படம் வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த மூவி பெருசாக ஒர்க்கே ஆகலை. ஓகே, லோக்கியோட ஃபில்மோகிராஃபியில் வந்துட்டு எனக்கு பிடிக்காத படம்னா அது வந்து விக்ரம் தான். ஆனால் மற்றவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களெல்லாம் பிடிச்சி உனக்கு பிடிக்காத படம்? எனக்கு வந்துட்டு சீதாராமன். அது பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கல. சூப்பர் நைஸ். நிறைய பேரு சூப்பர்னாங்க. எனக்கு ஃபுல்லா கிரிஞ்ச் ஃபெஸ்டா இருந்துச்சு அந்த படம். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு அந்த செட்டப்பா இருக்கட்டும், நிறைய திங்ஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சுச்சு. ஒரு மாதிரி எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப அழுகலா இருந்துச்சு அந்த படம் கடைசியில். நீ எந்த தியேட்டர்ல பார்க்கும்போது நிறைய பேர் எமோஷனலா இருக்காங்க. எனக்கான ஒரு மாதிரி சிரிப்பா அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி சிரிப்புனா துல்கர் போட்டு அடிப்பாங்களே. இல்ல, ஆக்சுவலி ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த முருனாலோட கேரக்டர் இருக்கட்டும், அவங்களோட அந்த அவதான் அந்த ராணி அப்படின்றத மீன் பண்றதா இருக்கட்டும், அழகா இருந்துச்சு. ஆனா எந்த ஸ்டோரியே வந்து ஒரு மாதிரி என்ன தெலுங்கு ரொமான்ஸ் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருக்கும்ல. இந்த மாதிரி எல்லாம் பாசிபிளா இல்லைங்கிற மாதிரி, ஒரு ரிலேட்டபிளாவோ இல்ல ஒரு எமோஷனல் எம்பத்தி ஒண்ணுமே தோணல. ஒரு மாதிரி இருந்துச்சு. சும்மா பாக்குறோம். சரி மயூரி, நீ சொல்லு, மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி உனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு படம், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம்? மலையாளத்துல எனக்கு வந்து ஹிருதயம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சா ஃபீல் ஆயிடுச்சு ஹிருதயம். ஆனா தமிழ் எடுத்து பார்த்தா எனக்கு வந்து சிவாஜி எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இங்க தமிழ் ஆடியன்ஸ் வந்து பயங்கர ஹைப்பா சொல்லி நானும் பயங்கர ஹைப்பா தான் அந்த படம் பார்த்தேன். ஆனா எனக்கு சுத்தமா அது பிடிக்கல. ஏன் இந்த அளவு ஹைப் பண்றீங்க? அது இப்பவும் அது பயங்கர படம்னு சொல்றீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டைம் லைன் இருக்குல்ல. நீங்க வந்துட்டு அந்த படத்தை லேட்டா பார்த்து பிடிக்கலையா, இல்ல அந்த டைம்ல நீ பார்த்தே பிடிக்கலையா? அப்போ வந்து ஒரு மூவின்றது ஒரு டைம்ல பார்த்தா அந்த டைம்ல தான் பார்க்கணும், அப்ப பார்த்தா மட்டும்தான் பிடிக்கணும்னு இருக்கா? அது ஒரு ஆர்ட், எப்ப வேணா யார் வேணா பார்க்கலான்னு இருக்குல்ல. அப்படி இல்ல, ரிலேட்டபிள் இருக்குல்ல. இப்போ மேபி இப்போ இந்தியன் மூவிலாம் பார்க்கும்போது அந்த டைமுக்கான பாலிடிக்ஸ் அந்த மாதிரி டைம் அதுதானே மெயினா பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கேன். ரிலேட்டபிளா இல்லாம போகும்போது இப்போ பழைய நிறைய படங்கள், இந்த தேவர் மகன் ஒரு தமிழ் படம் இருக்கு, ஓகேவா? அது அப்போ உள்ள கேஸ்டிசம் அப்போ நிறைய பேசின படம். இப்போ எனக்கு பார்க்கும்போது அந்த படம் அவ்வளோ பெருசாக கனெக்டே ஆக முடியல. கனெக்ட் ஆகலை. ஆனால் வந்து ஹிஸ்ட்ரி தெரியும், இந்த மாதிரி ஒரு காஸ்டிஸ் இருந்திருக்கு, அது தெரியறதுனால ஓகே அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மூவி வந்திருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ண முடியுது. ஆனால் அந்த டைமில் சிவாஜி மாதிரி ஒரு மூவி வந்திருக்கு, அதில் என்ன அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு? எனக்கு இப்போ பார்க்கும்போதும் அந்த டைமில் இருக்கிற டைம் லைனோட ஒரு லாஜிக் பார்த்தாலும் எனக்கு அதை அப்ரிஷியேட் பண்ண முடியல. அப்படி பார்த்தா கூட எனக்கு வந்து அது ஏன்டா இவ்வளோ ஹைப் பண்றீங்க? அதாவது படம் அப்போ வந்து தமிழ் சினிமான்னு எடுத்தா வந்து இப்போ என்ன நல்ல படம்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல இருக்கிறது தான் பெட்டர், இதுதான் கொமர்ஷியல் படம், அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. சிவாஜி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஃபார் இந்த எக்ஸாம்பிளா சொல்ல முடியும் தமிழ் படத்துல, கொமர்ஷியல் படத்துல. அந்த மாதிரி மாசா எனக்கு நான் தமிழ்ல நிறைய படம் பார்த்துருக்கு, வேற கொமர்ஷியல் படம் பார்த்து. ஆனா எனக்கு கம்பேரிட்டிவ்லி சிவாஜி வந்து எனக்கு அதுல இருக்கிற பாட் மியூசிக் ஆகட்டும், அதுல விஷுவல்ஸ் ஆகட்டும், நிறைய திங்ஸ் ரிலேட்டபிளும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டைலிஷாவே பண்ணிட்டு போற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி சுபாஷ், பாகனதா படம் இருக்கானே ஞாபகம் வரலடா, பார்த்த படம்லாம் எதுன்ட்டு படம் அதான் ரீசெண்டா யூஸ். ஏன்னா அந்த மாதிரி இப்ப சிவாஜி மாதிரி பழைய படங்களை பார்த்தப்ப பிடிக்காம போயிருக்கு. அலைப்பா இது எனக்கு அவ்வளவு பிடிக்கல. ஆனா அது நான் வந்தப்ப பார்த்துருக்க முடியாது. ஸோ இப்போ அப்புறம் லேட்டா பார்த்தது தான்
அந்த அளவுக்கு என்னடா ஆகுன்றாங்களே, என்னென்னமோ சொன்னாங்களே, அப்படி ஒன்றும் பெருசாக அதில் இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. அதில் இப்போ இது லைட்டாக அப்பப்போ ஒரு லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. கைதி படம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல அவ்வளோ. கைதி அது ஏன்னு தெரில. பிகில் பிடிச்சிருச்சா? பிகிலும் பிடிக்கல அவ்வளோலாம். அதான் சொல்றாரு, அந்த டைம்ல வந்த உடனே கை வந்து சூப்பர் எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் எனக்கு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தோணலை கைதி படம் பார்த்தவன். எனக்கு கார்த்தியை பிடிக்கும், ஆனால் கைதி அவ்வளோ பிடிக்கும். சரி, எனக்கு டவுட்டு, இப்போ வந்துட்டு இவனே இப்போ ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் ஒரு ஊருக்குலாம் போகிறாங்கல்ல, ஒரு மூவி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. இப்போ மோகன்லால் தப்பன் இங்கே வருவார், மம்முட்டி இங்கே வருவார், இப்போ நம்ம இங்கே போவாங்கல்ல, அதெல்லாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா? ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறியா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி இப்போ அந்த புஷ்பா 2க்கு வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு லைட்டாக. அவன் அல்லு அர்ஜுன் வந்து சென்னைக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கும் போதும் சரி, எனக்கு அதே லெவல் தான் இருந்துச்சு. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும், தெரியாதவங்களுக்கு போது யார் என்ன எதுக்கு பேசுறாங்க, தமிழ்ல எதுக்கு கத்துறாங்க அப்படின்னு ஏதோ மேபி லைக் அந்த பிரசன்ஸ்ல இருக்கும்போது, அந்த ஆடியன்ஸா நீ இருக்கும்போது உனக்கு மேபி ஓகே பார்க்கலாம். அந்த பாட்டுல ஆமா 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 மல்லு அர்ஜுன் தான் போட்டிருப்பாங்க. அல்லு அர்ஜுனுக்கு பாட்டு லிரிக் வீடியோ இல்ல, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது மல்லு அர்ஜுன். ஆமா ஆமா ஃபேமஸ் தான், கொஞ்சம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் இருக்கு. மல்லு அர்ஜுனா எனக்கு கேரளா தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஹீரோஸ் எல்லாம் ஃபேன் ஆகி வச்சிருக்காங்க போல. ஏன்னா ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த வீணா மலையாளம் மூவிஸ் அந்த ஃபேன்ஸ் என்ன பிடிக்காது அப்படின்னா, பிடிக்காதுன்னு இல்லை, என்ன அப்படின்னா எப்படி விஜய் அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அங்கே இருக்குது, ஈக்குவல் டு அவங்க மெயின் ஸ்டார்ஸுக்கு. அதே மாதிரி தெலுங்குலேருந்து அவங்க ஃபேன்ஸ் பயங்கர இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. மேபி மாலிவுட்ல அந்த அளவு ஸ்டார்ட் இல்லாதனால மத்தாள்கிட்ட போறீங்களா? ஸ்டார்டம் இல்லாமலாம் இல்ல, நீங்க எப்படி சின்ன வயசுல இருந்து விஜய் படம் பார்த்து த்ரில் ஆவீங்களோ அதே மாதிரி அங்க தமிழ்லயே ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஷோ இங்க கொண்டாடுற அதே மாதிரி அங்கேயும் கொண்டாடுவோம். அது ஏன் உங்களுக்கு கொல்ல ஆள் இல்லையான்னு கேக்குறேன் நானு. நீங்க சின்ன வயசுல இருந்து ஒருத்தங்களை பிடிச்சி பாருங்க, படம் மோகன்லால் படம் நீங்க சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்கன்னா மேபி உங்களுக்கும் மோகன்லால் வாவணும் ஃபீல் ஆயிருக்கும். நாங்க பார்த்தோம், அதனால விஜய் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அதான் ஏன் பாத்தீங்கன்னு கேக்குறான். ஏன் பாத்தீங்க ரிலீஸ் ஆகுது, ஏன் ரிலீஸ் ஆகுது, வேற யார் படமும் ஏன் ரிலீஸ் ஆகலன்னு கேக்குறான். அதே இடத்துல நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகும், நீங்க மார்க்கெட்டிங் அப்பவே நல்லா பண்றீங்க, அந்த அளவு கொடுக்குறாங்களா இம்பார்ட்டன்ஸ். இதே மாதிரி இதே ஈக்குவலா அந்த ஆக்டர்ஸ் இருக்கு, அதுவும் இருக்கு. அதுதான் சொல்றேன், அதே ஈக்குவலா கொடுக்குறீங்கல்ல, இந்த இதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்துருதுல உனக்கு. பக்கத்து தியேட்டர்ல இப்போ இது திவாலிக்கு மலையாளம் தீபாவளிங்கிறது மலையாளத்திலே கொண்டாடுறது இல்ல, அந்த டைம்ல உங்க படம் எல்லாம் வரும் எங்க பக்கத்து. அதான் ஒரு பக்கத்து சைட்ல இருந்து ஒருத்தர் வராங்க, அங்க ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா அதை விட அதிகமா இங்க இல்லையா, அதை வேணான்னு சொல்ற அளவுக்கு இங்க ஃபுல்ஃபில்டா இல்ல. இங்க பாரு, இப்போ தமிழ்ல ஹிந்தி மூவிஸும் சரி, இங்கிலீஷ் மூவிஸும் சரி, இது ரெண்டுமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு வச்சுக்கோ. பட் என்ன இருந்தாலும் இந்த ரஜினி, இந்த விஜய், இதுக்கு அப்புறம் தான் அந்த அவங்களோட மெயின் இது வருது. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப லைக் இப்போ விஜய் வந்து 85% பிடிக்கும்னா இங்கிலீஷ் மூவிஸ் ஒரு 15% பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் உங்க இதுல வந்துட்டு மாலிவுட்னு பார்க்கும்போது நிறைய வர மாதிரி இருக்குது. அது அது வந்து பேசிக்கா லாங்குவேஜ் பேரியருங்கிறது பிரேக் ஆனாலே வந்துட்டு எல்லாருமே என்ன மலையாளம்ல தான் ஸ்டிக் ஆகணும்னு இல்ல. தமிழ் நல்லா தெரியும், தமிழ் இந்த இப்படி பேசுற நல்லா பார்க்க எந்த சொன்னாலும் புரியும். ஸோ டக்குன்னு என்ன தியேட்டர்ல போய் பார்க்கலாம், 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணி போய் பார்க்கலாம், ஃப்ரீயா பார்க்கலாம். எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே பார்ப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ எம்புரான் படம் வந்துச்சு, அதுதான் மலையாள சினிமாலேயே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற ஒரு மூவி. அதுக்கு நெக்ஸ்ட் மந்த்தே தொடரும் வந்துச்சு. தொடரும் வந்து நல்ல மூவி தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, மோகன்லாலுக்கு மந்த்லி ஒரு மூவி வருது. அதனால வந்துட்டு மோகன்லாலுக்கு அவ்வளோ ஒரு மாசானது கிடைக்கலையோ. இப்போ விஜய் சேதுபதி படம் வருது இல்லை நமக்கு, ஒரே நாள்ல 3 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி அங்க மோகன்லால் ஆயிடுவாரோ இல்ல மம்முட்டி ஆயிடுவாரோ. எவ்வளவு ஃப்ளாப் படம் பண்ணா கூட அந்த ஒரு மோகன்லால்னா அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ப எப்பவுமே இருக்கும். ஒத்துக்க மாட்டேன். எப்படி இருக்கும் அது? பரோஸ் போய் பாத்தியா நீ? பரோஸ் பார்க்கல, நாங்க ரிவ்யூ பார்த்து தான் போவோம். இல்லனா லைக் கதை நல்லா இருக்கா அந்த இது. ஆமா, எனக்கு அதான் இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து நீ மோகன்லாலுக்கு ஒரு கதை ஒரு இருக்குன்னு சொல்லணும். இங்க பாரு, எனக்கு வந்து மோகன்லால் ஜி அதுவே இப்ப பரோஸ் ஃப்ளாப் ஆயிருச்சு, மொக்கையாயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து தொடரும் வருதா, யாருமே லைக் பரோஸ் ஃப்ளாப் அப்ப தொடரும் ஃப்ளாப்பா இருக்கும்னு பார்க்காம போறது இல்ல. அது பார்ப்போம் போயிட்டு எல்லாருமே. அப்ப அதுக்கு நல்ல பாசிட்டிவ் வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் அதிகமா போவாங்க, அவ்வளவுதான்.
நான் இது இப்போ வந்துட்டு தொடரம் வந்துட்டு மோகன்லால் நடிக்கல, வேற யாரும் நடிச்சிருக்காரு, படம் சூப்பரா இருக்கு, பாப்பே மாட்டேங்க. பாப்பேன். அதான் சொல்றேன், நான் என்ன சொன்னா நீங்க கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், மோகன்லாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்களா, நீ இம்பார்ட்டன்ஸ் தரீங்களா நீங்க? நான் ஒரு டவுட் கேட்கவா, படம் வந்து ஏன் ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் போய் பாக்குறீங்க? படம் வந்து எவ்வளவு பேரோட எஃபர்ட் இருக்கு, அது டைரக்டரோட எஃபர்ட் இருக்கு, சினிமாட்டோகிராஃபரோட எஃபர்ட் இருக்கு. அததான் கேக்குறேன், பார்க்கலனா பார்க்கல, ஆமா இல்லன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன். நான் என்ன கேட்டேன், நான் ஃபர்ஸ்ட் இது கொஸ்டின் என்ன கேட்டேன்னா, இப்போ விஜயே வந்துட்டு ஈக்குவலா நீங்க அலோவ் பண்றீங்க மோகன்லால் அளவுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, மோகன்லாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நீங்க சொல்லி தான் ஆரம்பிக்கிறீங்க. இப்படி மோகன்லாலுக்கு எதுக்கு ஒரு ஆளுக்கு போய் பாக்குறீங்க கேக்குறீங்க? பேசி முடிக்கட்டும் ஜெனி. ஆனா ஆக்சுவலி எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு மூவிஸ்னாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னாலையும் சேவ் பண்ணணும் அப்படின்னா கலெக்ஷன் தான் மேட்டர்ஸ். அந்த என்னதான் அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நாம எல்லாரும் கன்சியூமர்ஸ், நாமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். பட்ஜெட் இருக்குல்ல, இப்ப தமிழ் எடுக்க போனா எனக்கு 120 கோடி பட்ஜெட் தேவைப்படுதுன்னா எனக்கு மலையாளத்துல எடுக்கும்போது எனக்கு பட்ஜெட் கட் ஆகுது. எனக்கு அங்க பார்க்கும்போது எனக்கு ப்ராஃபிட் தான். எனக்கு அங்க இருக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு அங்க கலெக்ஷன் இருக்கும்போது அது ப்ராஃபிட் தான். ஏன்னா நீ இப்ப வந்து கம்பேர் பண்ணும்போது என்னோட நான் எவ்வளவு இதுல காசு போட்டுருக்கேன், எவ்வளவு எடுத்திருக்கேன்ற ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோல பார்க்கும்போது எனக்கு ப்ராஃபிட். இப்ப நாங்க 200 அது புரியுது விஜய், எடுக்கும்போது டபுள் மடங்கு. ஆமா 10 கோடி போடுறேன் 20 கோடினா அதே டபுள் மடங்கு தான். ஆமா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதும் வராது சில டைம். இப்போ அந்த பரோஸ் மாதிரி மூவிஸ்க்கு வந்துட்டு இல்லடா, பரோஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்ல. பரோஸ் வந்து ஒரு மொட்டை மோகன்லால் டைரக்ட் பண்ண படம், அவர்தான் படம். அது கேவலம் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் இப்ப நான் வந்து சிவாஜி நல்லா இல்லன்னு சொன்னா நீ அக்செப்ட் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். டிஃபரன்ஸ் அதுலயே தெரியுது. இப்ப வந்து ஒரு இது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா, இப்ப நான் வந்து பரோஸ் நல்லா இல்ல, நான் அக்செப்ட் பண்றது நல்லா இல்லன்னு. இப்ப நான் அதே விஷயம், ஏன்னா அது நல்லா இல்லடி, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது நல்லா இல்ல நல்லா இல்ல அப்படி இல்ல. இப்ப தமிழ்ல அதே அவன் வேணாம்னு சொல்றான்னு புரியுதா? ஏன்னா அவளுக்கு வேணாம் புரியுதா? இங்க பாரு, சிவாஜி படம் வந்துட்டு நல்ல படம் தான். அதாவது அப்ப வந்தப்ப மாஸ் படம் தான். சரி, நீ எந்த வருஷம் படம் பார்த்த? எந்த டேட்ல படம் பார்த்த? 2023 17 வருஷம் கழிச்சு நீ படம் பார்த்திருக்க. நீ 2007 அக்டோபர்ல நினைக்கிறேன். நீ வந்து இந்த படத்தை 15 வருஷம் கழிச்சு பார்த்திருக்க. சரி, இப்ப ரீசெண்டா பார்த்தானே. நான் ஒரு படம் சொல்லவா? எனக்கு வந்து ஒரு படம் பிடிக்கல. எந்த படம் தெரியுமா? இது சந்திரமுகியோட ஒரிஜினல் படம் என்னடா? மணிச்சத்திரத்தால எனக்கு பிடிக்கல. சந்திரமுகி எனக்கு ஏன் பிடிக்கல? மணிச்சித்திரத்தை நான் ஒண்ணு சொல்றேன், மணிச்சித்திரத்தாழ் தான் ஃபர்ஸ்ட் இறங்கின லைக் ஒரிஜினல் ஒதென்டிக் படம் அதுதான். ஓகே, ஒதென்டிக் படம் அதுதான். அதுக்கு மணிச்சித்திரத்தாழ் ஆக்சுவலா டைம்லெஸ். நீ அது இப்ப பார்த்தாலும் அதுல நல்லாதான் இருக்கும். ஏன் பிடிக்கல? சிவாஜி வந்து அப்ப பாக்கும்போது நம்ம லாஜிக்கலா யோசிக்க மாட்டோம், இப்ப பாக்கும்போது யோசிக்கிறோம். சரி, சிவாஜி நான் அக்செப்ட் பண்றேன். மேபி எனக்கு அந்த வயசுல பார்த்தோம்னா மேபி பிடிச்சிருக்கேன், எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இப்போ அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸ்டில் ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீ சொன்னதை. ஆனா சந்திரமுகியோட இது இருக்குல்ல, அதுல வந்து ஆக்சுவலி கதைப்படி இப்ப மலையாளம் கதை நீங்க இங்க கொண்டு வந்து கொமர்ஷியலைஸ் பண்ணிட்டீங்க. அந்த கொமர்ஷியல்ல நீ ஃபர்ஸ்ட் பார்த்திருக்க, அதனால மலையாளம் படம் மணிச்சித்திரத்தாழ் பிடிக்கல. ஸோ என்னோட டவுட் என்னன்னா, அப்போ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்படி இருந்தாதான் படம் நல்லா இருக்கும், இந்த கொமர்ஷியலைஸ் அப்படியெல்லாம் கிடையாது. சரியா? நான் ஃபர்ஸ்ட் 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்துட்டு ஒரு படத்தை ரொம்ப ஒரு ஃபிளாட்ல ரொம்ப ரியலிஸ்டிக் மூவியை, அதே மூவியை இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபன்னா கமர்ஷியலா கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள வருஷனை பார்க்க முடியாது. ஓகே, அந்த அளவு இதோட நான் சந்திரமுகி பார்த்துட்டு மணிச்சித்திரத்தாழ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு வைக்கிற ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸ் அந்த ஒரு கம்பேரிசனே இல்லாம சும்மா ஒரு அந்த மணிச்சித்திரத்தாழ் பார்த்தா உனக்கு என்ன நெகட்டிவா தோணுது அதுல? அது பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு அப்படி பார்த்திருந்தா மேபி அது வந்து ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரா எடுத்த இது வந்து ஒரு ரஜினிகாந்தோட ஒரு ஃபேவர். ரஜினிகாந்துக்கு ஒரு ஃபேவர். சரி, ரொம்ப கஷ்டமான, ஆக்சுவலி ரொம்பவே கஷ்டமான விஷயம் வந்துட்டு ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தை கொடுக்கறது கஷ்டமான மேட்ரு. கதையும் கஷ்டம் தான், பட் அதை நீ வந்து கரெக்டான லெவல்ல கொடுக்கறதே கஷ்டம் தான். இப்போ இருக்க மூவிஸ்ல கமர்ஷியலைஸ்டு மூவிஸ் நல்லா வரதே கஷ்டம் தான். தள்ளு மாலை ஒரு கமர்ஷியல் மூவியா இல்லையா? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல?
எனக்கு பிடிக்கல. ரீசன் என்னன்னா எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த அவ்வளவு கனெக்டிவா எனக்கு ஃபீல் ஆகல. எடிட்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. சரி, அப்ப இந்த சந்திரமுகில ரஜினிகாந்த் வந்து நிறைய இது பண்ணுவாங்கல்ல, ஃபைட் அது பண்ணுவாங்க. ஆமா, குண்டுகள்ல பண்ணிருப்பா பறக்குறது. ஏன் கரெக்ட் ஆச்சு? ஏன்னா அந்த டைம்ல அந்த ஃபயர் பண்ணும்போது அந்த புல்லட் திருப்பி அது சின்ன வயசுல தீபாவளி துப்பாக்கி வச்சு பண்ணுவாங்க பாரு. திண்டுக்கல்ல அந்த மாட்டு வண்டில என்ட்ரி கொடுப்பாருலடா வெடியை போட்டுட்டு, அந்த மாதிரி போனதால எனக்கு கரெக்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. மேபி உங்க லைஃப் ஸ்டைல் அப்படி. லைஃப் ஸ்டைல் அந்த டைம்ல வேற எல்லா படமே அதெல்லாம் பாட்டு அரே கோழி பரப்ப எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில். வீட்டுக்கு முன்னாடி போய் காலிங் பெல் அடிக்க மாட்டாங்க. கல கல கல. அப்பா வெளியே வந்துருவாங்க. ஓ, அதெல்லாம் உங்க இதுல இல்லையா? லக்கலக்கலாம். என்னடா எவ்வளவு மாசானதுடா. நீ சின்ன குழந்தைய கூப்பிட்டு இந்த படம் அந்த படம் ஹிட் ஆனதுனாலதான் சிவாஜில ரெஃபரன்ஸ் அதை வச்சிருப்பாங்க. தங்கச்சுக்கு தங்கச்சும் தங்கச்சு தங்கச்சு. சிவாஜி ஒரு மட்ட படம், அதுக்குள்ள எவ்வளவு பேர் அடிக்க போறாங்க தெரியல. சிவாஜி படத்தை சொல்றா அடிக்க போற கமெண்ட்ல யாராச்சும் வீடியோ பார்த்தாங்க, ஒரு 5 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க அடிப்பாங்க. சோற என்ன மன்னிச்சிருங்க, சிவாஜியோட உண்மையான ஃபேன்ஸ், பட் எனக்கு பிடிக்கல. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்கதான் பரோஸ் ஹீரோஸ்னு. அதுக்கெல்லாம் அவன் அடிக்க மாட்டான். அதுக்கெல்லாம் வந்து 100% கரெக்ட் பரோஸ். தெளிவா அடிக்க வேண்டிய படங்கள் அடிக்கணும். கரெக்ட். அடுத்து எதுக்கு என்னடா பேசிருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு இருந்தோம். பரோஸ் வந்து ஓவர் ரேட்டட், சந்திரமுகி வந்து ஓவர் ரேட்டட். ஏய் பரோஸ் நாங்களே சொல்றோம், அது வந்து ரேட்டிங் இதுல நாங்க வைக்கல. ஒரு கேள்வி கேக்குறேன், சரியா? அந்த புல்லட் இங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுல என்னடா இருக்கு? அது பாட்டுடி, அந்த அது வந்து ஒரு ஃபேண்டசி பாட்டுடி. ஒரு அவங்க இமேஜினேஷன்ல வர திங்கு. கிட்டார் எடுத்து சுடுவான். சரி, ஃபேர் அண்ட் லவ்லி வந்து மூஞ்சி மொத்தமா தேய்ச்சிட்டு போவான். அதெல்லாம் என்னடா லாஜிக்? அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குல்ல கதையே அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பொண்ணு வெள்ளையா இருந்தாலும் பொண்ணு நினைச்சிட்டு வெள்ளையாயிட்டு வராரு. இது அவன் வெள்ளை ஆவானா? முதல்ல இல்ல, வெள்ளை ஆவானா? இல்ல வெள்ள. ஆமா, அப்புறம் என்ன பிரச்சனை? இன்னும் போட்டு வெள்ளை ஆனாலும் பிரச்சனை, ஆனாலும் பிரச்சனைன்ற நீ என்ன மாதிரி ஐகானிக் பாட்டுது? சொல்லுமா. ரஜினிகாந்த் மூவில அமெரிக்கால ஏதோ பெரிய ஏதோ ஆயிருந்து. அந்த அவரோட புத்தி இல்லையா? என்ன என்ன அது மட்டுமாடா பண்ணுவாங்க? சாரி கைஸ், நான் அந்த மாதிரி எல்லாம் பேசல. இங்க பாரு, அவன் வெள்ளையே ஆகல ஃபர்ஸ்ட், சரியா? உனக்கு அதுல நமக்கு என்ன பிரச்சனை? இப்போ அதுல வந்து சேத்துல படுப்பான், சேத்துல முல்தானி மட்டில படுப்பான். எனக்கு அந்த படம் சொல்லுவாரு, கமலஹாசன் மாதிரி வெள்ளையானும் சொல்லுவாரு. ஏய், சின்ன வயசுல ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டது இல்லையா? இல்லடா, நீங்களும் ஃபேர் அண்ட் லவ்லியே போட்டதே கிடையாது. இல்ல, ஏதோ ஒரு பிரைட் டவுன் கிரீம் போட்டது கிடையாது. நான் மஞ்சள் தேய்ச்சிருக்கு. அப்ப இது எதுக்கு தேய்ச்சி? நீ மஞ்சள் தேய்ச்சி? ஏய், அது ஸ்கின் கேர்டா. இது மட்டும் என்னது? வெயிட் பண்ணுடா. ஜெனரலா ஒரே நிமிஷம். ஆர்டர் நான் ஒண்ணே கேக்குறேன். நீ பிரைட்டா ஏதாவது கிரீம் போட்டிருக்கியா இல்லையா? சும்மா சின்ன வயசுல சும்மா ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி சம்திங் பவுடர் ஏதோ போட்டிருக்கியா இல்லையா? அப்போ தெரியுமா ஒண்ணுமே ஆகாது. பிரைட்டா நினைச்சு தானே போட்டுருப்பேன் அந்த டைம்ல. இல்ல அதானே போட்டிருப்பேன், நானே போட்டிருக்கேன் சின்ன வயசுல. அந்த படம் எனக்கு அப்ப தெரியாதுல, இப்ப தெரிஞ்சிட்டு நீ அப்ப தெரியலன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு ஃபேஸ் வாஷ் பண்றாது என்னன்னே தெரியும். அது ஃபேஸ் வாஷ் நினைச்சு வெள்ளையோட. எங்க அப்பா தூங்கிட்டு இருப்பாரா, கருப்பா இருப்பாரா. நான் சண்டே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது போட்டு விட்டுலாம், காலைல வெளியாரு. எவ்வளவு பேர் அது வந்து அது அஃபெக்ட் பண்ணல. அது அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் படமே வந்துச்சு. அப்படின்னா கரெக்ட் தானே? அது அவங்க அப்பாக்கு போட்டுட்டு வெள்ளையாடு. என்னடா அந்த அளவுக்கு அடிக்டடா இருக்கு. ரஜினி ஃபேன்னா இப்படியாடா பண்ணுது? சரி சொல்லு, இப்போ அது உனக்கு என்ன பிரச்சனை? அந்த படம் லாஜிக்கலி எல்லா போர்ஷன்ஸும் எனக்கு லாஜிக்கலி இடிக்குது. சரி, இப்போ வந்து கமர்ஷியல் பிடிக்கலன்ற. சரி, அந்த படம் எம்புரான் படம் உனக்கு பிடிச்சா? எம்புரான் எனக்கு வந்து பர்சனலி கிளைமாக்ஸ்ல இப்படி காலை தூக்கிட்டு வைப்பாங்களே, அந்த ஃபைட் பிடிச்சதா? வெயிட் பண்ணுப்பா, நான் சொல்றேன்ப்பா. அத மட்டும் சொல்றேன். கிளைமாக்ஸ்ல காலை தூக்கிட்டு வைப்பாங்க ரெண்டு பேரும். நான் பார்க்கல. ஓ, பார்க்கலையா? அது பிடிச்சதா? எனக்கு பிடிக்கலப்பா. அப்புறம் ஏன் படம் பிடிச்சது உனக்கு? எனக்கு படம் வந்து ஒரு லைக் படம் பிடிக்கல. படம் பிடிச்சது, அது பிடிக்கல.
அதே மாதிரி இவனுக்கு படம் பிடிச்சது லகலகா பிடிக்கும். எனக்கு லக்க பிடிச்சிச்சுடா எல்லாமே. ஏய் இங்க பாரு ஒரு சீன் அவன் பேர் என்ன சோனு சூத் வந்துட்டு படுத்து கிடப்பான் டாப்லெஸ்ஸா ரஜினி நடந்து வருவார் அவ்வளவுதான். அந்த சீனே சூப்பரா இருக்கும். பார்த்திருக்கியா? ஏலலா, ஈலேலா அப்படி வருவாரு. அது எவ்வளவு காதல் அணுக்கள் கத்திருக்க தியேட்டர்ல. அதான்டா உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சிட்டு போங்கடா. பிடிச்சது பாருங்கடா, பிடிக்கலாம் பார்க்காதீங்கடா. போங்கடா. சரி நீ சொல்லு. ஒரு சிவாஜி ஒரு பரோஸ் வச்சே ஓட்டிட்டு இருக்கீங்க. வேற ஏதாச்சும் பேசுங்க. படம் இது நான் தெளிவா கேக்குறேன்னா அந்த உனக்கு நான் வந்து அந்த என்ன ஃபேவன் சர்வீஸ் இந்த படமே பிடிக்கலப்பா. அது ஏன் விஷன் பாய்? இல்லமா நான் ரீசன் தான் கேக்குறேன். அது ஏன் இஷ்டப்பா? எனக்கு படம் லாஜிக்கலா இருக்கணும். வெயிட் பண்ண ஒருத்தருக்கு அவங்கவங்க பெர்செப்ஷன் இருக்குல்ல. எனக்கு படம் லாஜிக்கலா இருக்கணும். கதைக்கு ஒரு நியாயம் கொடுக்கணும். கதைக்கு நியாயம் கொடுத்தாச்சா அந்த படத்துல? எனக்கு அது லாஜிக்கலா இல்ல. எவ்வளவு அதுவா வந்துட்டு நியாயம் கொடுக்கணும். கோர்ட்ல தான் போய் கொடுக்கணும். சரியா? நான் வந்து ஜெனரலி சொல்றேன். அந்த படத்துல நியாயம் கொடுத்து ஜெயிப்பார்ல கடைசியில. எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் பறக்குமே அதெல்லாம் பாத்துருக்கா? அந்த இன்டர்வல் அப்படி காயணத்துக்கு போடுவாரு பாரு. அப்படியே சிங்க பாத்துட்டு அது எப்படி ஆக்சுவலி அதுல வந்து ஒரு இது இருக்கும் தெரியுமா? இப்போ அது தூக்கி போடுவோம் அப்படி இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு விக் இருக்கும். விக் வந்து இப்படி சீவி இருக்கும். தூக்கி பிடிச்ச பறந்துடும். கரம்சா கடிச்ச மாதிரி இப்படி ஆட்டு அப்படி முடி இப்படி வந்துடும். சரியா? அது வேற விக் வேற ஹேர் ஸ்டைல் வேற கேரக்டர்ன்றனால யாரும் நோட் பண்ணிருக்க முடியும். அது சிங்கம்டா. இதுவே சிங்கப்பா சிங்க மாதிரி இருக்குல்ல முடி. டீடைல்ஸ் பாக்குறேன் என்னடா பேசுறீங்க? நீ யார் மாதிரி பரோஸ்ல ஹேர் ஸ்டைலே இல்லையாடா? பெரோஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பெரோஸ் பார்க்கல. விஜயோட புலி புலிலாம் சூப்பரா இருக்கும். நல்லா இல்லடா. சரியான படம். எனக்கெல்லாம் பிடிக்கும். ஆமா காமெடியா இருந்துச்சு. நல்லா சிரிச்சு பாக்குறது தானே படம். காமெடியா பார்த்தேன் நான் சின்ன வயசுல. எப்படா வந்து 2015 தானே வந்துச்சு. 15 அக்டோபர் 2 அப்பதான் ஸ்கூல் படிச்சிருந்தப்பா பார்த்தேன். நான் 10th லீவு நீ 9th இருப்ப. 10th அந்த இது டூர் டெல்லி ட்ரிப்ல இருந்து நான் ட்ரிப்ல இருந்து நான் 10th ட்ரிப் போனேன். எப்படி போனேன்? நான் 10th படிக்கும் போது நீ 9th படிச்சிருந்த. நான் 11th படிச்சிருந்தேன்ல. அதான் ஏன் டெல்லி போனேன் பொதுவா கேக்குறேன்டா. ஏன் 10th டெல்லி போனேன்? அங்கதான கூட்டு போனேன்டா. 9th வந்து அந்தமானுக்கு கூட்டு போய் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. 11th இல்ல பொதுவா 11th கல்கட்டா ஆக்ரா. நீங்க எங்க போறீங்க? நான் 10th ஆகற போயிட்டேன். சமாதானம் பாடவும் செய்வேன். சொல்லு டாபிக். நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த சிவாஜி பத்தி கேட்டா நான் சத்தியமா கேமரா அடிச்சு உடைச்சிட்டு ஓடிடுவேன். போது சிவாஜி. சிவாஜி போதும்டாடே. இங்க பாரு சரி நான் ஒன்னே ஒன்று சொல்லவா? எனக்கு வந்து மலையாள சினிமாவும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த மூவிஸும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்துட்டு அப் டு எக்ஸ்டென்ட் தான். எதனால சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரீவாட்ச் வேல்யூ மலையாள மூவிஸில் எனக்கு கம்மியாக இருக்குது. அது வந்துட்டு படத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. நீ ரீவாட்ச் பண்றேன்னு கேக்குறேன். படம் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துரு. நீ வந்துட்டு சரியா? அது மட்டும் இல்ல இப்படி ஒண்ணு உருட்டுறேன் பாரு. அவனுக்கு இவனுக்கு இல்ல, நான் நியாயத்துக்காக சரியா? நாட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வருவேன். அந்த மாதிரி எங்க எனக்கு கரெக்டா தொட்டுதான் அங்க தெரியுது. அதாவது ரியாலிட்டி மூவிஸ்ன்றது இருக்கா? மாதிரி மூவி மிஸ்கின் சொன்னார் பாத்தியா இல்லையா? ஒன் டைம் வாட்சபிள். ஒன் டைம் எதுக்குடா நீ ஒன் டைம் தான் பாக்குற படத்தை? அதுக்கப்புறம் அவரே சொல்லுவாரு ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு படத்தை சொன்னேன்னு அவரே சொல்லுவாரு. தெரியாம சொல்லிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்து பேசணும். என்ன சொல்லனா ரீவாட்ச் அழிவுன்றது கூட அதை கூட ஒரு பாயிண்ட கூட கன்சிடர் பண்ணாத விட்டுரு. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இந்த ரியாலிட்டின்றது தான் மெயினாவே மலையாள சினிமால ரொம்ப கரெக்டாகவும் இருக்கு, நல்ல விஷயம் தான் அது. ஆனா இந்த ரியாலிட்டி இல்லாத விஷயங்கள்ல தான் மேபி ஸ்கிரீன்ல பார்க்க தான் நிறைய பேர் வருவாங்க. மேபி நானே கூட வந்துட்டு ஆமா இல்ல இதை மறந்தே போயிட்டேன் பாரு. ரியல் லைஃப்ல நடக்காத விஷயங்கள பார்க்க தான் தியேட்டருக்கு வர ஆட்களும் இருக்காங்கல்ல. அப்போ அந்த இப்போ வந்துட்டு இப்போ ஒரு மலையாள சினிமா எடுத்துட்டா ஒரு டீ வருது, டீ எடுத்து வைப்பாங்க, டீ ஆத்துவாங்க, அப்படியே பண்ணுவாங்க எல்லாரும். நீ என்ன பண்ணுவ? ரஜினி பரம்பரில் டீ தட்டி விடுறதுக்கு எந்த சிவாஜி படத்துல படத்துல போயிட்டு தட்டி விடுறல டீ. அப்ப சினிமா இல்ல போனது. அப்ப சினிமா இல்ல அவனுக்கு. இப்படிதான் செருப்பு போடுவான், இப்படிதான் கண்ணாடி போடுவான். என்ட்ரி இருக்கும் பாத்தியா? சந்திரமுகி என்ட்ரிடா.
ஆமா இப்படி ஏன் அந்த என்ட்ரியா தேவையா? ஆமா எதுக்கு தேவை? அதை அப்படியே ஸ்கிரீன்ல காட்டும் போது எப்படி இருக்கு? இங்க பாரு இப்படி வச்சுட்டு இங்க பாரு இப்படி தூக்கும் அப்படி. திருப்பாச்சி பாத்திருக்கியா? டன் 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 சென்னைக்குள்ள கால பாரு. அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? அது மாதிரி வைப்பீங்களா சுத்தி கால? எதுக்கு அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணணும் சும்மா? எல்லாரும் அப்படி அது வந்து நீங்க அப்படி வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. மெர்சல் படத்துல அந்த குத்திட்டு வெற்றி மாறணும் போது 2 செகண்ட் காட்டுவாங்க பாரு, அதெல்லாம் எப்படி இருக்கும்? அதனால வைப்பீங்களா சொல்லு? கில்லி கில்லியில செமிஃபைனல்ஸ்ல ட்ரௌசர் போட்டிருப்பான், அது பாதியில பேண்ட் ஆயிருக்கும். வெயில வந்து ஆக்சுவலி ரஜினிக்கு வந்து படம் தெரியுமா? நான் என்ன ஏன்பா வைக்கல? அது ரியலிஸ்டிக்கா இருக்கு, அதனால ரஜினி அப்படியே தூக்கி எடுத்துட்டாங்க. அதான் உண்மை, அதான உண்மை, அதான உண்மை. சைக்கிள்ல அவர் ரியல் கேட்டப்ப கொடுத்துறேன். வெயிட் பண்ணு. இந்த இவங்க நடிச்சதுனால அது நார்மலி சைக்கிள் சப்பிட்டு போனாங்க. ரஜினி வந்து சைக்கிளே பறக்கும் அப்படியே. மெயில ரீமேக் வருது தெரியுமா? இல்ல ஹிந்தியில. அதுல எப்படி வர போறாங்க? கில்லாடி கில்லாடி என்ன சந்தூரா வந்து சில போரி ஆபரேஷன் சிந்தூரா ராக்கெட் கில்லாடி சொன்னதுனால இந்த தமிழ் மூவிஸ் இருக்குல்ல, தமிழ் மூவிஸ்ல ஏன் ஃபீமேல் ஆக்ட்ரஸ வந்து நீங்க தமிழியன்ஸ வைக்கல? நீ வா, ஏன் நீங்க வந்து மலையாளத்தின்னு இல்ல தமிழ் ஏப்பா ஏப்பா இந்த மலையாளம் இல்ல நார்த் இந்தியன் அங்க இருந்து லைக் கலர் இது சொல்லல, ஆனா லைக் கொஞ்சம் ஃபேரா இருக்கிறவங்கள கொண்டு வந்து இங்க கலர் டார்க்கா பண்ணி ஏன் நடிக்க வைக்கிறீங்க? ஏன் இங்க இருக்கிறவங்க ஒரிஜினலி அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, ஏன் அவங்களுக்கு? அத சொல்லிக்கிறேன். தமிழ்ல இருந்து ஹீரோயின்ஸ் கூப்பிடல, அதாவது தமிழ்ல அந்த தமிழ்ல ஆளுங்க அவங்கள கூப்பிடல, அதெல்லாம் சொல்றீங்க ஃபேர், அதெல்லாம் கரெக்ட் தான். கூப்பிடல, நிறைய வரல. இந்த வெள்ளையா இருக்கும் கூப்பிடணும், வேற வேற ஸ்டேட்ல இருந்து வர்றது எல்லாம் ஓகே. ஆனா இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரெட்ரோ படம் வந்தப்ப பூஜா ஹெக்டே ஏன் போட்டீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்னொரு பூஜா ஹெக்டே கொஞ்சம் ஒரு டார்க் ஸ்கின் டோன்ல தான் இருப்பாங்க, அவ்வளோ ஓகே. அதை விட ஒரு டோன் கம்மி பண்ணியிருப்பாங்க, ஏன் அந்த ஸ்கின் டோன்ல இருக்கவங்க கூப்பிடலான்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கார்த்திக் சுப்பராஜுக்கு பூஜா ஹெக்டே மாதிரி தான் ஒருத்தர் வேணும், அந்த ஹைட்ல அந்த உருவத்துல இல்ல அதே ஒரு பேஸ்ல ஒருத்தர் வேணும். ஆனா அதை விட ஒரு டோன் டல்லா இருந்தா ஓகே அப்படின்னு தோணி இருந்துச்சுன்னா, அவருக்கு இவங்கள மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் போது கூப்பிடுறாங்கன்னா அது தப்பு இல்லதா? இப்ப கமல்ஹாசன் ஒரு என்னது தசாவதாரம் படத்துல ஒரு கெட்ட போட்டிருப்பார்ல பல்ராம் நாயுடு, டோன் கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் இருக்குமே, ஒரு கருப்பா ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டரும் கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. கமல்ஹாசன் பண்ணும்போது பண்றாரு 10 கேரக்டர் பண்றாரு ஆகுன்றானுங்க. ஹீரோயினுக்கு ஒரு டல்ல பண்ணி அதே மாதிரி கூப்பிட வேண்டியதுன்றானுங்க. அது என்ன நியாயம் கேக்குறேன் நான். புரியல எனக்கு. புரியலையா? 1/2 மணி நேரமா கதையா சொல்லிட்டு இருக்கேன், ஊத்தா பண்ணாலடா. சரி மயிறு, நான் ஒன்று கேட்குறேன் சரியா? அதுதான் நான் ஆல்ரெடி கேட்க வந்தது. அதான் இப்போ என்னதான் நீங்க மலையாளம் சினிமாவில் ஆக்டர்ஸும் சரி ஆக்ட்ரஸும் சரி என்னதான் அவங்க வந்து அவ்வளோ பெரிய கதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடித்தாலும், இப்போ வேட்டையனில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தேவைப்பட்டாலோ, இல்லைன்னா இப்போ கூலியில் சௌபின் கேரக்டர் தேவைப்பட்டாலோ, இல்லை சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தேவைப்பட்டாலும் சரி வந்து நடிச்சிடுறாங்க. மேபி காசுக்காகவோ இல்லை எதுக்காகவோ. பின்ன அவங்களோட இம்பார்ட்டன்ஸும் இதில் போயிடுது. பின்ன நீங்கள் இதுக்கப்புறம் என்ன நீங்கள் கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க? இதனால எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, கதையை சூஸ் பண்றதை விட மேபி பணத்தையும் சூஸ் பண்றாங்கன்றது ஒரு ஃபேக்ட் இருக்கு. எனக்கு பணத்தை சூஸ் பண்றதை தாண்டி ஆடியன்ஸை வைடா சூஸ் பண்றேன்னு ஃபீல் ஆகுது. இப்போ மலையாளத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சௌபின், இப்போ ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர்லாம் மலையாள ஆடியன்ஸ் ஆல்ரெடி கையில் எடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு ஆக்டர் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீ வந்து கொமர்ஷியலி பார்க்குற அதே மாதிரி நான் ஒரு ஆக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா எனக்கு வைடர் ஆடியன்ஸை ரீச் பண்றதா முக்கியம். ஸோ நான் வந்து ஏன் மலையாளத்தில் மட்டும் நிற்கணும்? அவங்க வந்து ஹிந்தியிலும் நடிக்கிறாங்க. இப்போ துல்கர் எடுத்துப்பாரு, டொவினோ எடுத்துப்பாரு, அவங்க ஹிந்தி நடிக்கிறாங்க, பாலிவுட் லெவலுக்கு போறாங்க, சீரியஸ் பண்றாங்க. ஏன் பண்ணணும்? அது வந்து மலையாளத்துல அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கலன்னு இல்லை, அவங்க ஆல்ரெடி அதுல ஜெயிச்சுட்டாங்க மலையாளத்துல. இன்னும் வந்து அவங்களுக்கு ஆடியன்ஸ் வைடர் பண்ணணும். இப்ப காசு வந்து 2வது வரும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேரு பெருமை அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வரும். ஆனா ஆர்ட் நம்ம கலை எங்க ஜெயிக்கிறோம் தான் முக்கியம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏன் தமிழ் வந்து கூப்பிடுறாங்க? அவங்க நடிப்பு அவ்வளோ நல்லா இருக்குன்னு தானே அவங்கள கூப்பிடுறாங்க. சும்மா வந்து கூப்பிடலையே, அவங்களா போய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படி கேட்கலையே. நீங்களே
நீ நினைச்சத முடியல. நான் finish பண்ணணும். இப்போ அவங்களே வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பான்னு கேட்கல, நீங்களே வந்து கட் பண்ண கொண்டு கட் பண்றேன்னு சொன்னாலே இப்பயே தோத்துட்டாங்க. அவங்க கேட்கலப்பா, நீங்களே வந்து எங்களுக்காக இந்த ஒரு ரோல் நீங்க பண்ணி கொடுங்கன்னு இங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி வந்திருக்கு. இப்ப ரஜினிகாந்தோ இல்ல மோகன்லால் வந்து இங்க வந்து ஜெயிலர்ல நடிச்சு கொடுத்தாங்க. ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் மோகன்லால் வந்து நடிச்சு கொடுத்தாங்க. இப்ப அது ஒரு சின்ன ரோல் தான், ஆனா நல்ல மாசான ஒரு இது ஆடியன்ஸ் தான் கிடைச்சது. இப்போ ரஜினிகாந்துக்கோ இல்ல விஜய்க்கோ சூர்யாக்கோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மலையாளத்திலிருந்து வந்ததில்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு, மோகன்லால் டக்குன்னு திரும்பி ரஜினி ஆயிடுவாரு. பார்த்தது இல்லை நீ? சாந்தன் கூட ஒரு படத்துல மோகன்லால் இருப்பாரு, திடீர்னு திரும்பி டக்குன்னு ரஜினி ஆயிடுவாரு. கண்ணா வரேன் கண்ணா. ஏன் ரஜினி ஆனாரு? ஏன் மம்முட்டி ஆக வேண்டியதானே அவங்க? நான் எடுத்து காட்டவா? சரி, நான் உனக்கு சொல்லிக்கிறேன், நான் சொல்றேன் சரியா? இல்ல நீ இப்ப இல்ல நான் டாபிக் ரிலேட்டடா பதில் சொல்றேன். அது கூட சொல்றேன். நீ சொல்ற பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, இப்ப ஏன் தமிழ்ல வந்து ஹீரோயின்ஸ் வந்துட்டு மத்த லாங்குவேஜ் வந்து போடுறாங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அப்ப அதுக்கு இதே ஆன்சர் தான். நாங்க வந்து வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ். வெயிட் பண்ணுங்க. இப்ப டிராகன்ல காயடோ எதுக்கு போட்டாங்க? அவ என்ன முன்னாடியே பாப்புலரான ஆக்ட்ரஸா இல்ல அவளுக்கு வைட் ஆடியன்ஸ்? இதுல என்ன இருக்கு? இப்ப வந்து தமிழ்ல நீங்க அது ஒத்துக்கு இல்ல, அதே மெயில்னு வரும்போது என்ன பேரு பிரதீப் ரங்கநாதன் மெயில்னு வரும்போது இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் பாக்கலையா? நீ இங்க பாரு, நீ வந்து படம் எடு, நீயே நான் உனக்கு ஏறத்தோட அவங்கள போடு. ஹீரோயின் உனக்கு இந்த அளவு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாதவங்க தெரியுறவங்க போடு. எல்லாரும் ஹீரோவை நல்லா இருக்க நடிக்க வை. இப்ப வந்து நீ இல்ல அதான் சொல்றேன், இந்த மெயில்ல வரும்போது எல்லாமே பிரேக் பண்றீங்க ஸ்டாண்டர்ட்ஸ். அது ஏன்னா அதை டைரக்ட் பண்றவன் ஒரு மேலா இருக்கான், பாக்குறவன் ஆடியன்ஸ் அதிக மேலா இருக்கானுங்க. எல்லாமே அந்த ஒரு மேல் சரௌண்டா இருக்கதால அப்படி இருக்கு. வந்தாதானே மாறும்னு சொல்றேன். அதான் சொல்றேன், நான் பதில் இல்லைன்னு சொல்ல, அதான் உண்மை. ஃபீமேல்ஸ் வந்தாதான் இந்த இண்டஸ்ட்ரி ஈக்குவலா இருக்கணும் எல்லா இடத்துலயும். நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து தான் நிமிஷம். ஆமா 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 ஆமா, போங்க வாங்க வெளியே வாங்க. இளையராஜா கேட்பாங்க, ஏன் ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்லாம் கேட்பாங்க, வா நீ வந்து மியூசிக் போடுன்னு. அப்படிதான் பண்ண முடியும். அப்படி சொன்னாலும் இப்ப வந்து ஒப்பீனியன் சொல்ற எல்லாருமே வந்து படம் எடுக்க முடியாது. எல்லாருமே வந்து பாட்டு எழுத எல்லாருமே படம் எடுக்க வேணாம். ஆனா ஒரு இடத்துல 50% எல்லாமே 50ன்னு கூட இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 30-70 இருந்தாதான் ஆமா, அது நான் ஈக்குவலா இருக்கும். இங்க வந்து ஒரு 10-90 5-95 போது எல்லா இடத்துலயுமே ஒரு டாமினேஷன் தெரியும். இவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாக இப்ப ஜாதி இருக்கு இது இருக்குன்றானுங்களே, யார் அதிகமா இருக்காங்க யார் அதை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் எல்லாத்தையுமே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய இன்னும் நம்ம பார்ட்டிசிபேஷன் அதிகமா வரணும். ஐ திங்க் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல மேபி இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். நான் பேசணும் அடிச்சுதான் போயிட்டே இருப்போம், டைம் இல்லை. அதனால அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.